நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான சீதாராம் யெச்சூரி காலமானார். மதசார்பின்மை, சமூக நீதி கொள்கைக்காக கடைசி வரை போராடிய சிவப்பு சகாப்தத்தின் வாழ்க்கை வரலாறை இப்போது பார்க்கலாம். இந்நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த 19ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட சீதாராம் யெச்சூரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பயமறியா மாணவராக பயணத்தை தொடங்கி தொழிலாளர் வர்க்கத்திற்காகவும் மதசார்பின்மை, சமூக நீதி கொள்கைக்காகவும் கடைசி வரை போராடிய சிவப்பு சகாப்தம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. வாழும் காலத்தில் மற்றவர்களின் நலனுக்காக பாடுபட்ட தனது கணவரின் உடல் உயிர் பிரிந்த பிறகும் பிறருக்கு உதவட்டும் என கருதி மனைவி சீமா கிஸ்தியும் 2 பிள்ளைகளும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்காக யெச்சூரியின் உடலை தானமாக வழங்கியிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது.